வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டிவி கடைக்கு சர்வீஸ் வருதுன்னா டிஸ்பிளே ப்ராப்ளமா, இல்லை பேக்லைட் ப்ராப்ளமா, இல்லை போர்டு ப்ராப்ளமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த டிவி பாருங்கள், இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படம் பிரைட்டாகவும், மீதி பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பாகவும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும், ஒரு சைடில் வெளிச்சம் இல்லாமலும் தெரியுது. இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், எல்லா லைட்டும் கரெக்டாக தான் எரியுது. கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வச்சு செக் பண்ணுவாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே லைட்டு எல்இடி லைட்டு கரெக்டாக எரியுதான்னு பார்ப்பாங்க. நம்ம பேக் லைட்டு கிடையாது, எல்இடி ஸ்க்ரீன், அதாவது எல்சிடி ஸ்க்ரீனில் எல்இடி சின்ன சின்ன எல்இடியாக டிஸ்பிளேக்குள்ளார ஒட்டி வச்சுருப்பாங்க. அதான் பிக்சல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்இடி ஏகப்பட்ட எல்இடி லைன் கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒன்றா ஒட்டி 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 லைனாக கொடுப்பாங்க. அதில் ஒரு 10 எல்இடி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு 50 எல்இடி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் எதனாவது லைன் கட் ஆச்சுனாக்கா அந்த இடத்துல மட்டும் அந்த லைட் எரியாது. அதாவது எல்இடி டிஸ்பிளே உள்ள இருக்கிற எல்இடி எரியாது, அங்கே மட்டும் கருப்பாக தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். இது பேக் லைட் எரியும், படமும் தெரியும். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தெரியுற மாதிரி இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்இடி எரியாதனால தான் அதுமாதிரி கருப்பு கருப்பாக தெரியுது. ஆனால் இந்த டிவி பொறுத்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம ஸ்கோப் வச்சு பார்க்க முன்னே நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம். ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதை எல்இடியெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் எரியுது. இப்போ வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெளிச்சம் இருட்டாக இருக்கிற இடத்துலையும் நம்ம மொபைல் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் உள்ளே படம் போகிறதோ, அதாவது எல்இடி க்ளீனாக தான் எரியுது. அது எல்இடி ஆஃப் ஆகிருக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா பேக் லைட் எரியுது, ஆனால் படம் மட்டும் இருட்டாகுது. இது காரணம் பார்த்திங்கன்னா சில டிவியில் ஒரு எல்இடி பல்பு எரினாலும் மொத்தமும் ஆஃப் ஆகிடும். அதே ஒரு சில டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிப்பில் 2 லைட் எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிப்பில் 3 லைட் எரியும். அப்படி எரிஞ்சாலும் சில டிவியில் வெளிச்சம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த Panasonic டிவி, எல்ஜி டிவி, இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிவியில் பார்த்திங்கன்னா அதாவது 2 ஸ்டிப்பை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரிஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது சீரிஸில் கொடுக்காம பேரலாக கொடுத்துருப்பாங்க. பேரலாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டெக்னீஷியன், அதாவது உங்கள் கடைக்கு ஒரு டிவி ரிப்பேருக்கு வந்ததுன்னா, அதாவது பெரிய பெரிய டிவி நம்ம கைட்டிலாம் பார்க்க முடியாது. இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேம்லெஸ் டிவி வருது. நம்ம பிரித்து பேக் லைட்டு நல்லா தான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்பிளே தான் ஷார்ட் ஆகுதா, அதாவது பேக் லைட் தான் போயிடுச்சுன்னு இதுமாரி செக் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் இந்த வீடியோ ஒரு புரிதலுக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டிவியில் டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் டிவி ஓப்பன் பண்ணி பேக் லைட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த டிவியில் இருக்க டிஸ்பிளே கழட்டி தனியாக வச்சு அதுக்கு ஒரு அஸ்மல் போர்டு போட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் லைட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். இப்போ இந்த டிவி ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை மட்டும், அதாவது எல்சிடி ஸ்க்ரீனை மட்டும் தனியாக கழட்டி போய் ஒரு சக்கரில் வச்சு அதுக்கு ஒரு யூலோடு போர்டு போட்டு இந்த டிஸ்பிளேவை செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், படம் நல்லா தான் தெரியும். இப்போ இந்த டிவியில் என்ன தான் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பேக் லைட்டு மட்டும் தான் ப்ராப்ளம். அதாவது ஒரு டிவியில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சீரிஸில் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு எல்இடி ரிப்பேர் ஆனாலும் சுத்தமாக எரியாது. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா பேரலில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஸ்டிப்பில் ஒரு 3 லைட்டும், ரெண்டாவது ஸ்டிப்பில் ஒரு 4 லைட்டும் அது மாதிரி கம்மியாக எரியுது. இப்போ எங்கெங்கே எல்இடி லைட் எரியலையோ அங்கெல்லாம் படம் இருட்டாக தெரியுது. இந்த டிவியில் பேக் லைட் மட்டும் தான் ப்ராப்ளம். அதாவது ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் ஒரு புதுசாக பழகிற மெக்கானிக்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிவியில், அதாவது சின்ன டிவி நான் காமிச்சிருக்கிறேன். இதே பெரிய பெரிய டிவியில் இது மாதிரி ப்ராப்ளம் தான். ஈஸியாக செக் பண்ணுறது எப்படின்னு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் வீடியோ ஏகப்பட்ட வீடியோ தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கோடைக்காலம் ஸ்கூல் லீவ் விடுறதுனால வேலை கொஞ்சம் டைட்டாக வர்றதுனால வீடியோ போடுறதுக்கு டைமே கிடையாது. இது பழைய வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் ஓட்டுறது அதான் கஸ்டமருக்கு, அதாவது நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலாம் ஆல்ரெடி இருக்கும், லைனில் வரும். இப்போ ஒரே பிஸியாக இருக்கிறதுனால ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். வீடியோ இருக்குது, ஆனால் போகிறது டைம் கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நம்ம சேனலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நான் வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லி தான் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு போர்டு தேவைப்படுது, இல்லை டவுட் கேட்கணுன்னா மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணின்னு கால் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்கு கால் பண்ணுறதெல்லாம் டைம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டவுட் கேட்குறதுனா எப்படியுமே கேட்கலாம். அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.